கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துதலையும் தோத்திரத்தான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஆண்டு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாரோட கூட இருக்கிறாரா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனோட பிள்ளைகளோட இருந்து ஆண்டு சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டு சொல்றார். அன்பு தேவனோட பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், என்னோட வாழ்க்கையில் எந்த காரியமும் வாய்க்க மாட்டேங்குது, நான் எதை செய்தாலும் அது நட்டமாகுது, நான் எந்த வேலை செய்தாலும் எனக்கு அதில் வெற்றி இல்லையே, நான் எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் எனக்கு அதில் செயல்பாடில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டு நம்மை கொண்டு தான் சொல்கிறார். ஒருவேளை செய்கிறதுக்கு நமக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு, அல்லது ஞானம் இல்லாமல் இருக்கலாம், தொழில் பண்ணுவதற்கு மூலதனம் இல்லாமல் இருக்கலாம், ஏற்ற வேலையை செய்து நம்ம ஊதியத்தை பெறுவதற்கு நமக்கு ஞானம் குறைவாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆமாம், அவர் எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் என்ன பண்ணுவார், உயர்த்துறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாம், நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியுமா, என்னை பலப்படுத்த முடியுமா, என்னை அவர் நடத்த முடியுமா, என் வாழ்க்கை பல வருஷமாக இப்படி அடிமட்டத்தில் இருக்குது, உன்னை எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் வர முடியலைன்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதலாவது மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும். ஆமாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். அடுத்தபடியாக ஆண்டவர் உங்க கூட வாசம் செய்வதற்கு உங்கள் இருதயத்தை என்ன பண்ணணும், அவர் திறந்து கொடுக்கணும். அவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கணும். அவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி என்ன பண்ணணும், நீங்கள் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்போ தான் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் உங்கள் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் மிக அதிகமாக ஆண்டவர் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசிங்க, மனம் திரும்புங்க. எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு மனம் திரும்ப சொல்கிறாரோ அந்த காரியத்திலிருந்து என்ன பண்ணுங்க, நிச்சயமாக மனம் திரும்புவதற்கு உள்ளத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருந்து செய்கிற காரியத்தை பாருங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்களை கொண்டு ஆண்டவர் பண்ணுவார், பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வேலையில் உங்களை கொண்டு ஆண்டவர் பண்ணுவார், பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு சமுதாயத்தை தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய எந்த ஒரு தகுதியும் இல்லை நினைக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்கும். திருச்சபையில், சமுதாயத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் உங்களை கொண்டு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறபடினால நீங்கள் ஆண்டவருக்கு மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து செய்கிற காரியம் எப்படி இருக்குமா, பயங்கரமாக இருக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. உடைய வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கத்தை நீங்கள் பலப்படுத்தி பலத்த அற்புதத்தை அதிசயத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் கிருபையுள்ள கருத்தை அனைவரும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்கள் நாம மகிம்படும்படி அவங்களை ஆசீர்வதிக்க முன்னாடி ஜெபிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்கள் காண உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை, இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.